கிரிக்கெட் டீம்ல மட்டும் 3 இனத்தவர்கள் இருக்கணும்னு சொல்வீங்க. ஆனா உங்களுடைய கேபினெட்ல வந்து முஸ்லிம்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சில மீடியாக்கள் வந்து දෙමළ සිංහල මුස්ලිම් අපි සියලු දෙනා නියෝජනය කරන ක්‍රිකට් කණ්ඩායම. ජාතික ක්‍රිකට් කණ්ඩායම. අපි ඔක්කොම එකතු වෙලා පැවිලින් එකේ වාඩි අපේ අපච්චි බලන්න ආවේ. ඔය අතල්ලේ කන්නේ බෑ. අපච්චි බලන්නේ. ඔව් අපච්චි බලන්න ආවේ. රටට වැඩක් කරපු අපේ රට කොනම්පු යුද්ධය නැති කරපු මිනිස්සුන්ට ඉන්න මත පෑදපු විජයට ඕන ශ්‍රී ලංකා මාතෘභූමිය අතුගානකම් මේකට නින්ද යන්නලු. ඌ කසාද බඳලා තියෙන ලංකාවෙන්. එතකොට விஜய் முடிச்சிருக்கிறதே வந்து ஸ்ரீலங்காவில் தான் கல்யாணம். அது கூட அவருக்கு தெரியல. සමහර මිනිස්සු කිව්වා යුද්ධය කළේ මහින්ද රාජපක්ෂ නෙවෙයි හමුදාවේ අය කියලා. හමුදාවේ අය යුද්ධ කළා. ඒක ජේ.ආර්. ජයවර්ධන ජනාධිපතිතුමාගේ කාලේ ඉඳලා තමයි යුද්ධය තිබුණේ. ඒක නිසා ඒ කාලේ පටන් අරගෙන ප්‍රේමදාස මහත්තයා චන්ද්‍රිකா பண்டாரநாயක மெத்தினிய நீ வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்னமோ கச்சதி வந்து கைக்குள்ள வச்சிட்டு இருக்க மாதிரி யாரை போட்டீங்கன்னு த்ரிஷாவும் கச்சதி ஒன்னாடா கேட்டோன்னே வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தீங்க. කච්චදු දූපත ඔහු බලයට පත්වනට ගත්තොත් ශ්‍රී ලංකාවේ ජීවත්වන යාපනයේ ජීවත්වන දෙමළ මිනිස්සුන්ට මොකද වෙන්නේ? அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இப்போ 2 நாட்களாக அதிகமாக பேசப்படுறவர்களில் ஒருத்தராக வந்து மாறி இருக்காரு. ஆல்ரெடி அவர் வந்து பாப்புலரான இலங்கையினுடைய முதல் குடிமகன் தான். ஆனால் நேற்று வந்து அவருடைய பழைய நண்பர்கள், அவர் கலனி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால கலனி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு பழைய நண்பர்களை மீட் பண்ணி ஒரு கெட் டுகெதர் ஒன்று செஞ்சுருக்காங்க. அதாவது எல்லாரையும் மீட் பண்ணி கதைச்சிருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு காணொலிகள் வந்து அவருடைய பேஜ்ல வந்து ஷேர் ஆகியிருந்தது. நான் ஷார்ட் வீடியோல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 வீக் முன்னாடி இலங்கையினுடைய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, எதிர்வரும் நாட்கள்ல இலங்கையினுடைய ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 மிக முக்கியமான விடயங்கள்ல அவங்க இன்னைக்கு ஈடுபட்டிருக்காங்க. முதலாவது பாத்தீங்கன்னா, அதாவது யாழ் மாவட்ட செயலகத்தின் 60வது ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு தான் முத்திரையும் தபால் தலையும் திறந்து வைக்கப்பட்டது. இதையும் வந்து திறந்து வச்சிருக்காங்க. இனி யாழ்ப்பாணத்தில் உள்ளவங்க பாஸ்போர்ட் எடுக்கணும்னா கொழும்புக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே வவுனியாவிலே ஒன்று இருக்கான். ஆனால் அதை விட்டுட்டு ஏன் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இங்கே இருக்கு. அதனால அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இலங்கை ஜனாதிபதி அவர்கள், பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள், இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள், என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மிக முக்கியமான 3 விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட்டது. காலையில் என்னன்னா, அங்கே வந்து தமிழ் மொழிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் இன்னொன்று என்னன்னா, இப்போ எல்லா ஜனாதிபதிமார்களும் கட்டிடங்கள் திறக்கப்படும் பொழுது இல்லைனா வந்து ஏதோ ஒன்று அவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுடைய நேம தானே போடுவாங்க. ஒரு அமைச்சர் திறந்து வச்சாலும் அமைச்சருடைய பேரை தான் வந்து போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு வரலாற்றில் முதல் தடவையாக வந்து ஜனாதிபதி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. ஆனால் பேர் போடாமல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பொதுமக்களது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்று மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. அப்படிங்கிறது தான் மாண்புமிகு ஜனாதிபதி பக்கத்தில் இவருடைய நேம் இல்லை. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் வந்து எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காரு. ஆட்சியை விட்டு போனா கூட நம்மள யாரும் வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு அவர் இருக்காரோ தெரியல. ஆனா ஆட்சியை விட்டு அவர் போனாலும் அவர் பேர் சொல்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. 2வது விஷயம் என்னன்னா, இதுல தமிழ் மொழிக்கு எந்தவித எழுத்து பிழைகளும் இல்லாம முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. முதல்ல வந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரம் இல்லைங்க, ஜனாதிபதி அவர்கள் வந்து அதுக்கப்புறமா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் பகுதியில் அபிவிருத்தி பணிகளுக்கான அடிக்கலை வந்து நட்டி வச்சிருந்தாரு. அங்கேயும் வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதை நான் பேசினதெல்லாம் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுலேயும் வந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க. 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மண்டை தீவில் அமைய பெற்றுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அடிக்கல் நட்டி வச்சு திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கல் நட்டு விழா வந்து நடைபெற்றிருந்தது. அதையும் ஜனாதிபதி அவர்கள் தான் வந்து இன்னைக்கு அடிக்கல் நட்டு வச்சிருந்தாங்க. இதுல வந்து ஜனாதிபதி அவர்கள், இலங்கையினுடைய கிரிக்கெட் சபை தலைவர் ஷமி சில்வா அவர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகே அவர்கள், கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள், என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், ரஜீவன் எம்பி அப்படின்னு நிறைய பேர்
கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஜனாதிபதி அவர்கள் பேசினது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டிருக்கு. பேசினதுக்கு முன்பாக நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதுல கூட பேர் பலகைகள்ல வந்து ஜனாதிபதி அவரோட பேர் போட்டில்ல, 3 மொழிகளை வந்து இருந்தது அடிக்கல் நட்டு வைக்கும் பொழுது. நான் அது உங்களை சைட்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, பேர் வந்து இல்லை அப்படிங்கிறது தான். இதுல அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா, அந்த யாழ்ப்பாணத்தில் அமைய பெற போற இந்த கிரிக்கெட் மைதானம் வெறும் மைதானம் மட்டும் கிடையாது, அது நாட்டினுடைய ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் இறுதிக்குள்ள யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் முதல் போட்டி நடைபெறும். அப்ப இந்த வருஷத்துக்குள்ள அவங்க கட்டி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன், இன்னொரு 3 மாசத்துக்குள்ள முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முதல் சர்வதேச போட்டி வந்து இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா, இதுவரைக்குமே நம்ம நாட்டில் கிரிக்கெட் அணியில வந்து பெரும்பான்மையர்கள் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த கிரவுண்டில் தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் எல்லா விதமான மக்களும் வந்து இதில் பங்கு பெறணும். அதே மாதிரி இங்கே உள்ள பெவிலியனில் வந்து எல்லா இன மக்களும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இலங்கையினுடைய கிரிக்கெட் அணியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சில ஊடகங்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஓகே நீங்கள் வந்து கிரிக்கெட் டீமில் மட்டும் 3 இனத்தவர்களும் இருக்கணும்னு சொல்வீங்க, ஆனால் உங்களுடைய கேபினெட்டில் வந்து முஸ்லீம்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சில மீடியாக்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க, நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கட்டை நான் உங்களுக்கு வேறையான காமிக்கிறேன். ஜனாதிபதி பேசினது சின்ன கட்டை கொஞ்சம் பார்த்துருவாங்களேன். මේ යාපන දිස්ත්‍රික්කයේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයක් ආරම්භ කරන්න. ඒ සඳහා මුල්ගල් තියන්න අපි සැලසුම් කරලා තිබෙනවා. අපිට අවශ්‍ය කුමක්ද? දෙමළ, සිංහල, මුස්ලිම් අපි සියලු දෙනා නියෝජනය කරන ක්‍රිකට් කණ්ඩායමක්. ජාතික ක්‍රිකට් කණ්ඩායම. අපි ඔක්කොම එකතු වෙලා පැවිලින් එකේ වාඩි වෙලා අපේ කණ්ඩායමට උද්‍යෝගය නම් වන්න අප්පුඩි ගන්න අපි ලෑස්ති වෙන්න ඕන. අපි කොතන ඉපදුනත්, භාෂාව කතා කරත්, මොන ආගම ඇදහුවත්, කුමන සංස්කෘතියක් තිබුණත්, ලාංකීය ජනතාව සම අයිතිය තියෙන ජනතාව. ඒ අයිතිය, ආගම ඇදහිමේ අයිතිය, තමන්ගේ அப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னா, ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மிகவும் பிரபலமான நூலகத்துக்கு வந்து போயிட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தை லைப்ரரி, அதாவது மின் லைப்ரரியாக அபிவிருத்தி செய்யும் செயற்திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அதாவது நம்ம எப்பவுமே கையில தான் புத்தகத்தை எடுத்து பார்ப்போம், பட் அந்த புக்ஸ் எல்லாம் இப்போ கல்ச்சர் வந்துருச்சு இல்லையா. இப்போ வெப்சைட் இருந்துச்சுன்னா என்னென்ன புக்ஸ் இருக்கோ லைப்ரரியில் அதை அப்படியே வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம வெப்சைட்லேயே போயிட்டு பார்க்கலாம், புக்ல வாசிக்கலாம்னு சொல்லுவாங்க. என்னதான் புக்ல வாசிச்சாலும் புத்தகத்தை தொட்டு வாசிக்கிற மாதிரி வராது அப்படின்னு எழுத்தாளர்கள்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து யாழ்ப்பாண நூலகத்துக்கு 100 மில்லியன் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்படி 4 விஷயங்கள்ல ஜனாதிபதி அவர்கள் இன்னைக்கு போனது வந்து அதிகமாக பேசப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அவர்களை வந்து அங்க உள்ள தமிழர்கள் ஆர்த்தி எடுத்து ரொம்ப அழகாக வரவேற்றிருந்தாங்க. ஜனாதிபதி அவர்கள் போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சில பேருக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதாகவும் அவங்கள வந்து போலீசார் ஏசி திட்டி விரட்டினதாகவும் வந்து சில செய்திகள் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுல மிக முக்கியமாக ஜனாதிபதி அவர்கள் பேசின விஷயம் என்னன்னா, இப்ப வந்து நம்ம நாட்டுல இந்த கச்சதீவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ கச்சதீவு எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அண்மையில தளபதி விஜய் அவர்கள், டிவிகேயினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது இப்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அப்ப அவர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுடைய நாட்டை சுத்தி இருக்கிற கடல் பிரதேசம், நிலப்பிரதேசம், வனப்பிரதேசம், ஆகாய பிரதேசத்தை எல்லாமே பாதுகாக்கக்கூடிய கடமை எங்களுக்கு தான் இருக்கு. அதனால எல்லாமே வந்து கச்சதீவுல இருக்கக்கூடிய மீனவர்களை நான் மீட் பண்ணி பேசத்தான் போறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதோட 2வது விஷயம் அவங்க சொன்னது என்னன்னா, யுத்தத்தின் போது படையினரால் கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கப்பட்ட அனைத்து காணிகளும் வந்து மீண்டும் மக்களிடம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதோட ஜனாதிபதி அவர்கள் வந்து பல விஷயங்களை இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் கச்சதீவு சம்பந்தமாக, காணிகள் தொடர்பாக, அப்புறம் கிரிக்கெட் கிரவுண்ட் தொடர்பாக, யுத்தங்கள் தொடர்பாக, நாட்டை எப்படி அமைதியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இன்னைக்கு பேசியிருக்காங்க. தமிழ்லையும் பேசியிருக்காங்க, அது தமிழ் சிங்களத்தில் பேசியிருந்தாங்க, அது தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கார்ட்டூன் 2-3 காமிக்கிறேன். இந்த கார்ட்டூனை பார்த்துட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். இந்த கார்ட்டூன்ல வந்து பாருங்க, ஜனாதிபதி அவர்கள் இவ்வளோ யாழ்ப்பாணத்துக்கு போய் செம்மணி அகழ்வு பணிகள், மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போகல தானே அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு. அங்க போகலன்றது செய்தி வந்துருச்சு. இதுக்கு ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க பாருங்க. செம்மணிக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் போகும்போது அவர் அந்த பக்கம் திரும்பிட்டு போறார், அதாவது கண்டுக்கவே இல்லை. அவர் யாழ்ப்பாணம் போனாலும் செம்மணியை கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கார்ட்டூன் வந்து இருக்கு, பொலிட்டிக்கல் லீடர் அரெஸ்ட் லிஸ்ட், அதுக்கப்புறம் அண்டர்வேர்ல்டு அரெஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி அவர்கள் 2 கையில 2 லிஸ்ட்டை வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒன்று. அது
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கதிரையில் உட்கார்ந்துட்டு அப்படியே இந்த பிரித்தானிய முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடைய புக்கை படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், சஜித் அவர்களும் ரணில் அவர்களும் இப்போ கை கொடுக்குற மாதிரி இப்போ 6ஆம் தேதி பெரிய மாநாடு நடக்க போது சஜித் அவர்கள் போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதாக இருக்கு. இப்போ நம்ம திரும்ப பேக் டு த பாயிண்ட் கச்சதீவுக்கு நம்ம வரலாம். கச்சதீவு இஷ்யூக்கு நம்ம வரும்பொழுது அண்மையில் விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருந்தது என்னன்னா, இப்போ தேர்தல் காலம் வருது, 2026 தேர்தல் காலம் வந்தாலும் இப்போ விஜய் அவர்கள் வந்து சும்மா தான் வந்து இப்போ மேடை பேச்சுக்காக சொல்லுவாங்க தான், அதுக்காக கச்சதீவு இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பெருசாக எடுக்கக்கூடாதுன்னு. இன்னைக்கு சீலரத்ன ஹாமுதுரு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, இந்த மதகுரு வந்து நீங்க கவனிச்சிங்கன்னா ரொம்ப சீரியஸானவர் இல்லை, ஆனால் சில விஷயங்களை காமெடியாக சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு மதகுரு, யாருக்கும் இவர் மூலமாக பாதிப்பில்லாத ஒரு மதகுரு தான் சீலரத்ன ஹாமுதுரு. இவர் இன்னைக்கு இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயத்துக்கு முன்பாக போயிட்டு சொல்லியிருக்காரு, விஜய் வந்து ஒரு நடிகன் மாத்திரம்தான், விஜய்னா பெரியன கொம்பா, விஜய் வந்து எங்களுக்கு விஜய்க்கு கச்சதீவு வேணுமாமே, அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இது பத்தி பேசுங்கன்னு நான் வந்து அரசாங்கத்துக்கு சொல்றேன். விஜித ஹேரத் அன்னைக்கு பேசியிருந்தாரு, இது பத்தி எதிர்கட்சிகள் வாய் திறக்கதே இல்லை, எனக்கு நான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. கொஞ்சம் பாருங்களேன். විජයට විරුද්ධව බාර දීපු විජය. තලපෙති විජය කියන්නේ මොකෙද්ද මොන ගෙම්බෙක්ද? මේක නළුවෙක් පමණයි. තලපෙති විජයට විරුද්ධව බාර දීපු ලිපිය. මේ වෙන විට ශ්‍රී ලංකා මාතෘ භූමිය, ඒ වගේම ඉන්දියාව ශ්‍රී ලංකාව දෙරටේ මිත්‍රතාවයට හානියක් වෙන විජයට විරුද්ධව අපේ රටේ කිසිම කෙනෙක් කිසි දේශපාලන පක්ෂයක් කතා කරන්නේ නැහැ. මුළු රටට ආදරේ නැහැ. රටේ දේවල් කරගෙන යන ඔහේ යන්නම් මාල යනවා. කොහොමේ විපක්ෂය තලපෙති විජයට විරුද්ධව වචනයක් කතා කරන කවුරුත් දැන් මම අහන එක ප්‍රශ්නයක් තමයි, කච්චදීව් දූපත දැන් මේ තලපෙති විජය නැත්නම් ජෝසප් විජය චන්ද්‍රසේකරම් කියන පුද්ගලයා නළුවා මේ කච්චදීව් දූපත ඔහු බලයට පත්වනට ගත්තොත් ශ්‍රී ලංකාවේ ජීවත් වෙන යාපනයේ ජීවත් වෙන දෙමළ මිනිස්සුන්ට මොකද වෙන්නේ? දෙමළ දීවරයන්ට මොකද වෙන්නේ? දෙමළ දීවරයෝ කොහෙටද යන්නේ? ඇයි ඉන්දියාවේ තමිල්නාඩුවල විතර දෙමළ මිනිස්සු ඉන්නේ? ඉන්දියාවේ තමිල්නාඩුවල විතරද මුස්ලිම් මිනිස්සු ඉන්නේ? ඇයි ශ්‍රී ලංකාවේ දමිළ සිංහල ඒ වගේ මුස්ලිම් ඔක්කොම සිළු දෙනා මුහුදු ගිහිලා මාසෙ අල්ලනවා? ඇයි මුන්ට කාගේ පිහිටක්ද? මේක හදන්නේ දෙමළ සිංහල නැවත වරක් වෛරයක් ඇති කළා ත්‍රස්තවාදී ව්‍යසනයක් ඇති කරන්නටයි මේ හදන්නේ. එහෙමනම් කරුණා කරලා වර්තමාන රජය மோடி அக்ராமாத்துமாத்த அஸ்ஸாங்கரம கிவிசுமே මේවා තියනවාද කියන එක. அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்களேன். විජයට ඕන ශ්‍රී ලංකා මාතෘ භූමිය අතුගානකම් මේකට නින්ද යන්නලු. ඌ කසාද බඳලා තියෙන ලංකාවෙන්. එතකොට මොකද වෙන්නේ? මේකට නින්ද යන්නනේ. අනේ තොටට නින්දයයිද තව ටික කාලෙකින් බලාපියකෝ. තොට ඔය ඉන්දියාවේ සතර බලන් දෙයි හාමුදුරු පවා ඉන්නවනේ. ඔය දෙයි හාමුදුරු පවා තෝකේ ඔලු ගෙඩිය පැලෙන්න කොහෙන් හරි බෝම්බයක් හරි ගහයි. அவர் சொன்னார் என்னன்னா, விஜய் முடிச்சிருக்கிறதே வந்து ஸ்ரீலங்காவில் தான் கல்யாணம், அது கூட அவருக்கு தெரியல. அவருக்கு கச்சதீவை மீட்டு கொடுக்கும் வரைக்கும் தூக்கம் வராதாமா விஜய்க்கு. விஜய் அவர் நாட்டில் வேணா ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இங்கெல்லாம் செல்லுபாடி ஆகாது ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கச்சதீவு மட்டும் இந்தியா பக்கம் போச்சுன்னா திரும்ப நம்ம நாட்டில் உள்ள யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தாக வரும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். எப்படி கச்சதீவு போகாது, எப்போ எலெக்ஷன் வரும்போது இந்த கதை நடக்கிறதா. கொஞ்ச நாள் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கச்சதீவு தொடர்பாக வந்து பேசிட்டு இருந்தார். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டாக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சினிமான்னு வரும்பொழுது இப்போ பாருங்க, இந்தியாவில் வந்து சினிமாக்குள்ளே தான் எல்லாமே இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு, அந்த நாட்டினுடைய ஆட்சி இருக்கு, எல்லாமே சினிமாக்குள்ளே தான் கைக்குள்ளே இருக்கு. நம்ம நாடு வந்து அப்படி கிடையாது. சினிமா ஒரு சைடு இருக்கு, ஆட்சி ஒரு சைடு இருக்கு. என்னதான் வந்து இளைஞர்கள் வந்து விஜய் வந்து விரும்பினாலும், விஜய் தளபதி அப்படின்னு சொன்னாலும், நம்ம நாடு அப்படின்னு வரும்பொழுது நம்ம நாட்டுக்கு தான் நம்ம நாட்டில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சினிமா வந்து இங்க 2வது இடம் தான். அந்த வகையில நம்ம நாடு ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்னும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு விஜயாக இருந்தாலும் அன்னைக்கு விஜய்க்கு 5 லட்சம் பேர் விஜய் பேசும்போது அங்க வந்திருந்தாங்க. ஆனா நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அங்க விஜயெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிறது. நம்ம நாடு ரொம்ப கிளியரா சினிமாக்கு பின்னாடி போகாம நல்லா பிராக்டிகலா யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இன்னும் எழுத்தறிவு அறிவு கூடின இடத்துல தான் நம்ம நாடு இருக்கு. சினிமாக்கு பின்னாடி போகல அப்படிங்கறத நம்ம வந்து நிரூபிச்சிட்டு இருக்கோம். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சீலரத்ன தேரர் ரொம்ப ஹீட் ஆயிட்டாரு. அதனால சொல்லிட்டாரு,
நீ வந்து நடிகர் தான், உனக்கு அரசியல் தெரியாது, நீ வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்னமோ கச்சதி வந்து கைக்குள்ள வச்சிட்டு இருக்க மாதிரி யாரை போட்டீங்கன்னு த்ரிஷாவும் கச்சதி ஒன்னாடா கேட்டோன்னே வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தீங்க. பட் இது அபார்ட் ஃப்ரம் இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. ஜனாதிபதி அவர்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணம் போனது, அதுக்கப்புறம் கெஹல் பத்ர பத்மே உட்பட 5 கேங்ஸ்டர்ஸை வந்து நேற்று காலையில் கொண்டு வந்தது, இந்தோனேஷியா போலீஸார் இன்டர்போல்லாம் வந்திருந்தாங்க, அவங்கள வந்து பாராட்டினது, அவங்களை கொண்டு வரும்போது அவங்க சிரிச்சிட்டு வேற வராங்க. இப்போ அவங்கள விசாரிச்ச இதில் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் 2025 பிப்ரவரி 19 வந்து கணேமுல்ல சஞ்சீவை வந்து கேங்ஸ்டரான கணேமுல்ல சஞ்சீவை வந்து நீதிமன்றத்துக்குள்ள போட்டு தள்ளினாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு துப்பாக்கியை கொண்டு கொடுத்த பெண்ணா பின்புற தேவகே இஷாரா செவ்வந்தி. இந்த இஷாரா செவ்வந்தி மட்டும்தான் இந்த கேஸ்ல வந்து அப்ஸ்கொண்ட் ஆகி போயிருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா 72 மணித்தியாலங்கள் இவங்க எல்லாம் தடுத்து வச்சு விசாரிக்க போறாங்கன்னு நேற்று சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு வரைக்கும் விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க விசாரிச்சதுல தான் எனக்கு தெரிஞ்சு செவ்வந்தி வந்து இந்த நாட்டில் இல்ல துபாய் போனதாக ஒரு கதையும் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயமும் இருக்கு. செவ்வந்தி மாத்திரம் இல்ல, இந்த கெஹல் பத்ர பத்மையினுடைய கேங்ஸ்டர் டீமோட யார் யாரு பெரிய பெரிய பதவிகள் இருந்தாங்களோ, இப்போ ஏர்போர்ட்ல எடுத்தீங்கன்னா சுங்க திணைக்களம் இருக்கும், இமிகிரேஷன் அந்த சைட்ல உள்ளவங்க இருப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன் இருப்பாங்க, இப்படி பெரிய பெரிய தலைகள் யாரெல்லாம் வந்து தொடர்பு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேப்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ரணில் விக்ரமசிங்க அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் 19 செகண்ட்ல ஒரு வீடியோவை போட்டு எனக்காக என்ன அரெஸ்ட் பண்ணும் பொழுது எனக்காக நின்ன எல்லாருக்குமே வந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. මම අත්අඩංගුවට ගත් වෙලාවේදී මං වෙනුවෙන් පෙනී සිටි ඔන්ලයින් ඔබ සියලු දෙනාටම මගේ ස්තුතිය. මින් පසු වෙලාවක මං ඔබ මුණ ගැහෙන්න බලාපොරොත්තු වෙනවා. යලිත් ස්තුතියි. இப்போ 6ஆம் தேதி செப்டம்பர் 6 வந்து யுஎன்பியினுடைய மாநாடு நடக்க இருக்கு. இதுல எதிர்கட்சியான எஸ்ஜேபியும் யுஎன்பியும் கூட்டு சேர்ந்து ஒரு சந்தானையை ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைமை அலுவலகத்துக்கு ரஞ்சித் மத்தும பண்டாரா அவர்கள், கபீர் ஹாஷிம் அவர்கள், விவசாய அமைச்சர் முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்களும் நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா இந்த மீடியாக்காரங்க எல்லாம் வெளியே தான் நிக்கிறாங்க பாருங்க, எங்க என்ன நடக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு கேட்டும் கபீர் ஹாஷிம் சொல்லவே இல்லை, சும்மா தான் போனோம். துமிந்த திசாநாயக் எல்லாம் போயிருக்காரு. நான் விஷுவலா யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு சைடு இருக்கும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்குங்க. இந்த மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, முன்னாள் ஜனாதிபதி அவர்கள், இவர் வீட்டுக்கு தொடர்ந்து ஆட்கள் போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட ரத்னபுர பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆட்கள் போயிருக்காங்க. போயிட்டு அந்த இதுல வாழைப்பழம் எல்லாம் வந்து பெட்டியில கட்டி எடுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் அவர் சாப்பிடுவாரான்னு தெரியல. அப்பாச்சியை நாங்க வந்து பார்க்க வந்திருக்கோம், இந்த நாட்டை காப்பாத்தின தலைவரை நாங்க வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அந்த இடத்துல மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் அந்த கட்சிக்கே எழுதி கொடுக்காம பட்டா போட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தேரர் தான் இத்தே கண்ட சதாதீச தேரர். அவர் இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாங்க. சதாதீச தேரர் சொன்னாரு, மற்ற ஜனாதிபதிகள் மாதிரியெல்லாம் இல்ல மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், எத்தனை ஜனாதிபதிகள் வந்தாலும் இப்ப எல்லாரும் சொல்றாங்க யுத்தத்தை நிறுத்தினது ராணுவ வீரர்கள் தானே, மஹிந்தியா வந்து போய் நிறுத்தினார். அப்படிலாம் கிடையாது. இத்தனை காலமும் ஜெயவர்தன காலம், பிரேமதாச காலம், சந்திரிகார காலத்துல எல்லாம் ராணுவ வீரர்கள் இருந்தாங்க தான். அவங்க யுத்தத்தை நிறுத்தினாங்களா என்ன? ஆனா மஹிந்தியால மட்டும்தான் அதை நிறுத்த முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதுக்கு இடையில அங்க ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வேற நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க வந்து அழுது கும்பிட்டு, நீங்க நான் ரொம்ப இது பண்ணிட்டு வந்தேன், நீங்க தான் அந்த நாட்டினுடைய தலைவர். அந்த மனுஷன் பாட்டுக்கு இருக்கு. அந்த எனக்கு தெரிஞ்சு சுத்தி உள்ளவங்க கூட சிரிக்கிறாங்க. இந்த ஆட்கள்லாம் யாரை கூட்டிட்டு வர்றாங்க, எதுக்காக இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்காங்க? அந்த 1 வருஷம் ஆட்சி வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா தெரியலங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது. තන්නාදා පටන්ම ඇහුවේ දුටුවේ කුරිදු යුද්ධයම තමා යුද්ධය නිමා කළා සාමය උදා වුණා රටකට කිරීති වේවා මහින්ද රාජපක්ෂ ජනපතිතුමා අපට අපේ රට බේරලා දුන්නා ජනපතිතුමනි නුඹට දීර්ඝායුෂ ලැබේවා ජනපතිතුමනි නුඹට දීර්ඝායුෂ ලැබේවා මම පිළිකාව කළා ඉන්නේ මම ඊට මම 2009 මේ කල්ලි හැදුවේ අවුරුදු 16ක් හිටිය පියන් ඉඳලා ජයලත් බණ්ඩාර ජයලත් පියන්ත මෙතුමා වෙනුවෙන් எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் போற மாதிரி ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒன்னு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் மட்டும் டெய்லி ஒவ்வொன்று நடந்துட்டு இருக்கு. நேற்று பாத்தீங்களா வெண்ணப்பூயில விரட்டி ஒருத்தன் ஷூட் பண்ணிட்டு இருக்கான்.
யாராலையும் பிடிக்க முடியல. இன்னைக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம். ஸோ அதுவும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அநேகமாக நல்லது நடந்தா சரி நாட்டுக்கு இல்லையா, நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் வந்து ஹாப்பியா இருக்கணும். அதோட கைது செய்யப்பட்ட ராஜித சேனாரத்ன அவர்கள், நிமல் லான்சா அவர்கள் எல்லாம் வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடு தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு, அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு தான் தேவை. எப்படியும் ஹாஸ்பிட்டல் போனால் ஜெயில் சாப்பாடு, ஹாஸ்பிட்டல் சாப்பாடு சாப்பிட முடியாது. சில பேருக்கு ஜெயிலுக்கு போனால் அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. என்னதான் பண்ணுறது, வீட்டு சாப்பாடாச்சும் சாப்பிடுவோன்ட்டு இருக்காங்களோ தெரியல. இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்க. அண்ட் இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த செய்திகளை தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குட் நைட்.